பூமி கதை. ஒரு காலத்தில் அருண் என்ற ஞானமான மூத்த கரடி தாத்தா வாழ்ந்தது. ஒவ்வொரு இரவும் அவர் தனது குட்டி கரடிகளைத் திரட்டி அண்டவெளியைப் பற்றிய கதைகளைச் சொல்லுவார். ஒரு இரவு அவர் பூமி பற்றிய கதையைத் தொடங்கினார். பண்டை காலத்தில் பிரபஞ்சம் இளமையாக இருந்தபோது ஒரு சிறிய கிரகம் உருவானது. அது அற்புதமான அழகான இடமாக இருந்தது. நீலக் கடல்களாலும் பச்சை பிரதேசங்களாலும் மூடப்பட்டிருந்தது. சூரியன் அதன் மேற்பரப்பை வெப்பப்படுத்தியது. வாழ்க்கை வளரத் தொடங்கியது. இந்த கிரகத்தில் அனைத்து வடிவங்களிலும் அளவுகளிலும் உயிரினங்கள் இருந்தன. வலிமையான சிங்கங்கள், பறக்கும் கழுகுகள் மற்றும் அமைதியான மான் இருந்தன. கடல்களில் டால்பின்கள் விளையாடி திமிங்கலங்கள் பாடின. நிலத்தில் மனிதர்கள் நகரங்களையும் கிராமங்களையும் கட்டினர். விவசாயம் செய்யக் கற்றுக்கொண்டனர். உலகைச் சுற்றி ஆராய்ந்தனர். ஆனால் பூமிக்கும் சவால்கள் இருந்தன. புயல்கள் சீறி நிலநடுக்கங்கள் தரையை அதிர்வுபடுத்தின. எரிமலைகள் வெடித்தன. அதிக கனமழை பெய்தது. இருப்பினும் இந்த துன்பங்களுக்கிடையே பூமியில் வாழ்க்கை நிலைத்தது. மனிதர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்ளவும் வெற்றி பெறவும் கற்றுக்கொண்டனர். அவர்கள் தங்கள் கிரகத்தை பராமரிக்க தொடர்ந்தனர். இன்று பூமி அழகான உற்சாகமான இடமாக உள்ளது. இது எண்ணற்ற உயிரினங்களுக்கு இல்லமாகும். இது ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்கான வாக்குறுதியை கொண்டுள்ளது. எனவே நாம் எப்போதும் நம் கிரகத்தை பேணவும் பாதுகாக்கவும் நினைவில் கொள்வோம். அருண் தாத்தா தனது கதையை முடித்தபோது குட்டி கரடிகள் விண்மீன் வானை பார்த்தன. அவர்களின் கண்கள் ஆச்சரியத்தில் நிறைந்தன. பூமியில் இருப்பதை அறிந்தனர். இது அற்புதம் மற்றும் மர்மத்தின் இடமாக இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டேன் தாத்தா என்று கூறினர்.